சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இரவு முழுவதும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை பரவலாக பெய்து வரும் நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் சென்னையில் இரவு முழுவதும் விட்டுவிட்டு கனமழை பெய்தது. அண்ணா சாலை, தேனாம்பேட்டை, நுங்கம்பாக்கம், மெரினா, எழும்பூர், கிண்டி, கோடம்பாக்கம், வடபழனி, கே நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை பெய்தது. பாரிமுனை, ராயபுரம், தண்டையார்பேட்டை, திருவொற்றியூர், எண்ணூர், தாம்பரம், வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. நகரின் பல்வேறு பகுதிகளில் விட்டுவிட்டு பெய்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் தென்மேற்கு வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அல்லது நாளை மேற்கு திசையில் தமிழக, இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி மெதுவாக நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அதன்படி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கன்னியாகுமரி வரை உள்ள கடலோர மாவட்டங்களிலும் வரும் 15ஆம் தேதி வரை கனமழை பெய்யும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.